ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆலன்ஸ் சினிமா ஸ்பேஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டை வச்சு எப்படி மக்களை பயமுறுத்தி காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த வெப்சீரிஸை பார்த்து செலுத்து போய் சிலரை விட்டு தெரிஞ்சவங்க நிறைய பேர். அந்த கொரியன் வெப்சீரிஸ் பேர் தான் ஸ்குவிட் கேமு. அந்த ஸ்குவிட் கேமோட எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஹீரோ வந்து பார்ட் 2 லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டு தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சீரிஸ் ஸ்குவிட் கேம் 2. ஸ்குவிட் கேம் 2 இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, போன வெப்சீரிஸில் வந்து ஹீரோ வந்து காசு இல்லாமல் இருப்பாப்புல. அவர் கிட்னியை திருடி விற்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருப்பாப்புல. அவன் நேரா ஒரு வேனுக்குள்ள போயிருப்பானே. போனா நீயும் போனியா? போனே. அங்க 4 பேர் அமுக்கி பிடிச்சி உன் கிட்னி எடுத்துருப்பானுங்களே. எடுத்துட்டாங்கய்யா. அதனால வந்து ஒருத்தன் வந்து அப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு கேம் நடக்குது, வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா காசு தரேன் அப்படின்ட்டு. அதை நம்பி அவரும் அங்கிட்டு போவார். அங்கிட்டு போனால் தான் ஒரு கோர தாண்டவம் மாதிரி ஹீரோவை படுக்க போட்டு மிதிச்சிருவாங்க. இருந்தாலும் கடைசியில் வந்து தம்பி இந்த ஜெயிச்சுட்ட காசை கொடுத்து பேசாமல் போய் வேலையை பாரு, வாழ்க்கையை பாரு அப்படின்னு அனுப்புவாங்க. ஆனால் நம்ம திமிரு இருந்துருச்சு ஹீரோ, இல்லை நான் வந்து பெரிய ஹீரோ, இந்த உலகத்தை காப்பாற்ற பிறந்தவன் நான், இவங்க எல்லாத்தையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பாட்டோட எண்டிங்கில் வந்து தலைமை திரும்பி வருவார். பாபா ரஜினி மாதிரி ஃபீல் பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், திரும்பி வர்றவர் அதுக்கப்புறம் இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான். திரும்பி வந்தவர் சும்மா இல்லாமல் ஒரு 2-3 வருஷமாக வந்து அந்த கார்டு கொடுத்து இன்வைட் பண்ணுவான்ல, அவனை வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஒரு சைடு ஒரு போலீஸ்காரன் போன பாட்டில் வந்து சாகிற மாதிரி கீழே வந்திருப்பான், அவனை தேடிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுவாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த இதை தேட ஆரம்பித்து அந்த கேமை எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆகணும், அவங்க வந்து சும்மா மக்களை கொண்டுகிட்டே இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அதை கண்டுபிடிச்சி போனாங்களா, அங்கே போய் நம்ம ஹீரோ வந்து கேமை தடுத்து நிறுத்திட்டாரா அப்படிங்கிறதோட ஒரு பாதி கதை தான் இந்த ஸ்குவிட் கேம் 2. ஏன் பாதி கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டா, வெப்சீரிஸ் போய்கிட்டே இருக்குது, போய் நடுவால் ஒரு கம்ப்ளீட் எண்டிங் ஆன மாதிரி முடிஞ்ச மாதிரி தெரியல. அந்த கேமும் முடியாது, ஹீரோவோட மிஷனும் அக்காம்ப்ளிஷ் ஆகாது. எல்லாம் நடக்கும்போது என்னடா தொடர்ந்து போட்டு முடிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பாதியில நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? அதனால தான் அது ஒரு பாதி கதை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா டெக்னிக்கலி எல்லாம் பிரில்லியண்டாக தான் பண்ணிட்டாங்க. போன வெப்சீரிஸில் எப்படி அந்த செட் ஒர்க்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த கேம் நடக்கிற இடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க தங்குற அந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செட்டு தான். அதில் பார்த்தா நமக்கு செட்டுங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு எல்லாம் போட்டு போனதுலேயும் மிரட்டிட்டாங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து மிரட்டி விட்டாங்க. எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்ற டெக்னிக்கல் மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்கெல்லாம் வந்து இப்போ குறிப்பாக அந்த கேம்லாம் நடக்கும்போது இவங்க 400 பேருக்கு எப்படி கேம் நடத்தி முடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு கேம்லாம் வந்து 1 by 1 போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணி கட் பண்ணி இப்போ பாரு டக்குன்னு முடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு அந்த எடிட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சில இடத்துல பயங்கர சைலண்ட்டாக இருப்பாங்க எல்லோரும் மண்டையை போடும்போது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டென்ஷனான இது பில்ட் ஆகும்போது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி பில்டப் ஏற்றிருப்பாங்க. அந்த இடம்லாம் வந்து உண்மையிலேயே மியூசிக் வைஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை எபிசோடு, 7 எபிசோடுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட வந்து வெப்சீரிஸ் வந்து ஓடுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லென்த்தான எபிசோடு தான், கொஞ்சம் லென்த்தான வெப்சீரிஸ் தான். இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 3ஆவது எபிசோடு தாண்டினதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் ஜாப் போகிறான்னு தெரியல, இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், யாரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ஒரே பயங்கர டென்ஷனாக போய்கிட்டு இருக்கும். அது ஆரம்பிச்சது வந்து கடைசி முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன் போயிடும். ஆனால் அந்த ஃபஸ்ட் 2 எபிசோடு அப்படி பார்த்துக்கிட்டோம்னா வந்து அந்த ஹீரோ சர்ச்சிங் மிஷனில் இருப்பாப்ல. அதனால் வந்து அதில் என்ன சொல்லி ஒப்பேத்துறதுன்னு தெரியாமையே நிறைய சீன் உள்ளே வச்ச மாதிரியெல்லாம் ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டு அந்த இன்விடேஷன் கொடுக்குறவங்க வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு பார்க்குக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் பண்ணு வேணுமா, இல்லை வந்து ஒரு லாட்ரி சீட் மாதிரி இருக்கும் அது வேணுமா அப்படின்னு கேட்பான். எல்லோரும் வந்து லாட்ரி சீட் எடுப்பாங்க, சில பேர் பண்ணு எடுத்துருப்பாங்க.
எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரங்களாம் ஒன்றா கூப்பிட்டு வச்சு மிச்சம் இருக்கிற பண்ணெல்லாம் கீழே போட்டு மிதிச்சு அவங்க முன்னாடி நீங்கள் தான் இதை எடுத்தீங்க, நீங்கள் எடுத்த சாய்ஸ் தான் உங்களுக்கு பண்ணு கிடைக்காம போணுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு போவான். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த சீனை வைக்கிறதுனால என்ன பிரயோஜனமாக இருந்தால் தெரியல. அது வந்து பின்னாடி அவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க ஹீரோட ஆளுங்க. அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது. அவனை இதை பார்க்காம இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவன் ஏற்கனவே அந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இந்த காசு வேணுமா அடி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு அந்த கேமுக்கு போயிட்டு இருப்பான். இதெல்லாம் இவன் எதுக்கு பண்ணா அப்படின்னு தெரியல. பட் அதுலேயும் வந்து 1-2 சீன்லாம் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்லேயும் இவங்க இந்த ரஷ்யன் ரூலே விளையாடுவாங்க. அதாவது அந்த இன்வைட் பண்ணுறவங்க வந்து இந்த கன்னில் ஒரு புல்லட்டை போட்டு மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் எந்த புல்லட் யார் வருதோ அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் ஃபஸ்ட் 2 பார்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் 2 எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதை வந்து ஏன் நடக்குது என்ன நடக்குது அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் பேக் ஸ்டோரிலாம் சொல்லி முடித்து எல்லாம் டென்ஷன் பில்ட் பண்ணி கடைசியில் ஹீரோவை இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த 2 மணி நேரம் தாண்டிடுறாங்க. அந்த 2 மணி நேரம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் 3ஆவது எபிசோட்லேருந்து டென்ஷன் பில்ட் ஆகுது. அதில் வந்து இதில் காமெடியெல்லாம் பெருசாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை, அங்கிட்ட இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு லோ ஸ்டாண்டாக இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டா ஏற்கனவே இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஒரு 5-6 கேம் காமிச்சிட்டாங்க. அப்போ இதில் என்னத்தை காமிப்பாங்க, அப்போ அதே கேம் தான் திருப்பி காமிப்பாங்க, அப்போ ஹீரோ தடுத்துட்டு வரா அப்படின்னு பார்த்தா அதுலலாம் நிறைய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் கேம்லலாம் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் எண்டிங்லாம் வந்து பரபரப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நமக்கு அந்த போனதில் வந்து எல்லாம் டப்பு டப்புன்னு சாகும்போது ஆஹா ஐயோ எப்படி பிழைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோ அதை வந்து ஃபஸ்ட்டு கேமில் கொஞ்சம் கம்மியாச்சு. அது ஒரு 2ஆவது கேமில் 3ஆவது கேம்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம பார்த்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பில்டிங் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் ஒரு சைடு இருந்துச்சு. இதில் வந்து அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாங்க. அதை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ரேப்பர் ஒருத்திருப்பான், அவனால் பார்த்தா கல்லெடுத்து அடிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இவன் மூஞ்ச பார்த்தா தோசை சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல, இவனை மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் ஏமாற்றிட்டு வந்திருப்பான், அவன் வந்து அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பாவமான ஒரு ட்ராக் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டே ஒருத்தர் இருப்பான், அவன் ஹீரோ கூட சுற்றிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு மாதிரி ஒருத்தன் வந்து செட் ஆவான், அவனுக்கு காமெடி பண்ணுறாங்கிற பேரில் என்ன பண்ணியிருப்பாங்க. அது அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும், காமெடி நல்லா இருக்காது. ஜோக் இல்லையா? அதுக்கப்புறம் வில்லன் குரூப்லேருந்து வந்து ஒரு ஆளை உள்ளே இறக்கியிருப்பாங்க, அது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அது வந்து 3ஆவது எபிசோடு எண்டிங்கில் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து எப்படி ப்ளே பண்ண போது உள்ள போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னொரு திருநங்கை கேரக்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு அம்மாவன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் எமோஷன்ஸ் எல்லாம் வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரிச்சு மேஞ்சிருவேன். ஃபைட்டு இதில் வந்து ஆக்ஷன் பிளாக்குங்கிற மாதிரி ஒரு 2 ஃபைட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னடா திடீர்னு ரத்த கலவி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாத்ரூமில் ஒரு ஃபைட் நடக்கும், அது வந்து பார்த்தா திடீர்னு ஒரு போர்க்களமாகவே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நார்மலாக ஆரம்பிச்சு போயிட்டு ரொம்ப ரத்த கலவியாக கொடூரமாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா, உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் விக்ரம் கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம விக்ரம் 2ல என்ன கிளைமேக்ஸ் இருக்கும், எல்லோரும் ஆண்டவர் உள்ளே இறங்கி டப்புன்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பார். அதே தான் இங்கே நடக்குது, ஒரு பெரிய போர்க்களமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் எபிசோட் ஃபுல்லாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார் ஃபீல்டுக்குள்ளே கன் ஷாட்ஸ் எல்லாம் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு போய்கிட்டு இருக்கும். ஆனால் போனது வந்து ஒரு மாதிரி எதிர்பார்த்த அளவு மாதிரி முடியாமல் கொஞ்சம் சப்பையாக முடிஞ்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி, அதுதான் அந்த பாதி கதையாக முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்து, இனி இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம வரமாட்டீங்க. ஏன்னா ஹீரோ போய் சிக்கிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் கதை நகரணும்ல அப்படின்னு ஹீரோ உயிரோட விட்டு அதுக்கப்புறம் ஆட்டத்தை நகர்த்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் அது ஒரு பெரிய கியூரியாசிட்டியை தூண்டலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு கொஞ்சம் த்ரில்லு, கொஞ்சம் அப்படியே நர்வ்ஸை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பயம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி டெக்னிக்கலான சவுண்டானது தான். அதனால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் காட்டி அது பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். எனக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் நல்ல எபோவ் ஆவரேஜாக தான் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸுக்கான ரேட்டிங் வந்து 6.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.